ஹாய், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களால் வெட்டப்பட்ட 700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி 100 ஏக்கர் ஆன கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஏரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாம் ராஜேந்திரன் சோழனால் வெட்டப்பட்ட சோழகங்கம் ஏரி தாங்க. இந்த ஏரிக்கு பொன்னேரின்னு இன்னொரு பேர் இருக்குங்க. கங்கை நதியிலிருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு படை அனுப்புகிறாங்க. அந்த படை வெற்றி கொண்டதன் நினைவாக தான் இந்த சோழகங்கம் ஏரி வெட்டப்பட்டது. பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக வீராணம் ஏரியை பற்றி தெரியும். ஆனால் ராஜேந்திரன் சோழன் வெட்டிய சோழகங்கம் ஏரி பற்றி இங்கே யாருக்கும் தெரியாது. பார்க்கறதுக்கு கடல் போல இருக்கிற இந்த ஏரியோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டருங்க. 3.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மனிதனால் வெட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரிங்க இது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட ஏரி 700 ஏக்கர்னு சொல்லியிருப்பேன். 1000 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியா இருக்கும்? அதை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு வெறும் 100 ஏக்கர் தான் மிஞ்சி போய் இருக்கு. மழை காலங்களில் இந்த ஏரி ஃபுல்லாகிடுச்சுன்னா சின்ன சின்ன கழுங்குகள் அமைச்சு பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் உள்ள ஏரிக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்திலேயே வடிவம் அமைச்சிருக்காரு நம்ம ராஜேந்திர சோழன். நான் கொடுத்த தகவல் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.